இந்த அரசாங்கம் வந்தது நல்லாட்சி அரசாங்கம் என்று. ஆனால் நல்லாட்சி அரசாங்கம் ஒரு பொள்ளாட்சி அரசாங்கமாக மாறிட்டு. ஏன் பழைய உள்ள கள்ளநூல் எல்லாம் திரும்ப கேபினெட்டுக்குள்ளே இருக்கிறான். இப்போ புதிய கள்ளம் வேறு உண்டாவி இருக்கிறான். இந்த அரசாங்கத்துக்குள்ள நாங்கள் தொடர்ந்தும் லக்ஷ்மண் கிரியாலோட கலவை பற்றி சொல்லிக்கொண்டு வரோம். எஃப்சிஐடியால் பழைய அமைச்சர்மாரை தேடிக்கொண்டு போகிற நேரத்தில் புதிய அமைச்சர்மாரை ஒரு டெஸ்ட் பண்ண ஒரு செக் பண்ண பிரதம மந்திரி தயார் இல்லை. உடனடியாக பிரதம மந்திரியும் ஜனாதிபதியும் வேறொரு கமிட்டியோட போட்டு அவருடைய மினிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற மினிஸ்டர்மார் கூட களவன்றதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்கள கூட எஃப்சிஐடிக்கு அனுப்பணும். அப்போ தான் இந்த நாட்டில் பிரச்சனைகள் முடியும். இல்லாட்டி திரும்பவும் மைந்தவுடைய காலம் மாதிரியே இந்த காலமும் வரும். ஆனால் தூஷணே இருக்கும், அப்படியே பீஷணை இல்லாமல் போய்த்தரும். இப்போ பீஷணை இல்லை, ஆனால் அமைச்சுக்குள்ள தூஷணைக்கு வாப்ப அமைச்சர் பொண்டாட்டி மவள் மருமவன் மகன் பாஞ்சி களவன்ற லெவல் இதை நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் முதலமைச்சர் ஆஃபீஸ் நசீர் அஹமட் இவரை பற்றி நாங்கள் எத்தனையோ மீடியா கான்ஃபரன்ஸில் கல்லண்டே பேசியிருக்கிறோம். ஓப்பனாக கல்லண்டு சொல்லிக்கிறோம். இவர் எங்கேருந்து வந்தார், எங்கே இவரை வளர்க்கப்பட்டுச்சு, எங்கே வளர்த்தாங்க, எங்கே ஸ்கூலுக்கு அனுப்பினாங்க, இவருக்கு சல்லி எங்கிட்டாலேன்னு எஃப்சிஐடியில் கேட்டாண்டா அது ஒன்றே போதும் இவருக்கு கணக்கு கொடுத்து கொள்ளலாம். அஷ்ரஃப்டுடைய சல்லி அவ்வளோவும் அவர்கிட்ட தான் இருக்கு. தாருசலாம் கூட அவருடைய பேரில் தான் இருக்கு. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆஃபீஸ் அவருடைய பேரில் தான் இருக்கு. எத்தனையோ அஷ்ரஃப்ட காணியல் அவருடைய பேரில் தான் இருக்கு. அவர்கிட்ட சல்லி இவருக்கு எங்கிட்டால வந்து இந்த எஃப்சிஐடி ஒரு கேள்வி இல்லை பிரைபரி கமிஷன் ஒரு கேள்வி கேட்டால் அவருக்கு மறுமொழி கொடுக்கவே இல்லை. இப்போ எல்லா இன்வெஸ்டரையும் கொண்டு வந்து அரசாங்க சல்லியை கொண்டு போட்டு 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 காணிவல் நடத்துகிறாரு. இங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்கள் வெள்ளத்தால் கஷ்டப்படுறாங்க, அவர் காணிவல் வைக்கிறார். கங்காராம ஹாமுதுரு உடனடியாக விசக்கை நிப்பாட்டி அதுக்கிட்ட ட்ரை ரேஷன் கலெக்ட் பண்ண அரிசி அது இதெல்லாம் மக்களுக்கு கொடுக்க, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் நல்ல முன்மொழியாக இருக்கிறார் மக்களுக்கு. இதை பார்த்து 4 பேர் திருந்துவான்னு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் திருந்துறான் இல்லை. காணிவல் வச்சோம், காணிவல் வைக்கலாட்டி தான் கொமிஷன் வராது. இப்போ நாங்கள் புதுசாக பார்க்குறோம் நேவியில் ஒருத்தர் கைக்கு அடிக்கார். யூ ஷட் அப் யூ பாகர்னு சொல்லி ஹூ த ஹெல் ஆர் யூன்னு கேட்காரு. கேன் ஸ்டாப் மீ என்று கேட்காரு. இது என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் ஒரு பொஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு கவர்னர் வந்திருக்காரு, அமெரிக்கன் எம்பசிடர் வந்திருக்காரு, இவருக்கு இன்வைட் பண்ணலையாம். இன்விடேஷன் நாங்கள் பலையில் எடுக்கிறேன், இங்களையே இன்வைட் பண்ணினா லட்ச சந்தோஷம், இன்வைட் பண்ணலாடி கோடி சந்தோஷம். அப்படி தானே இது பலையில் கேட்குற எனக்கு இன்விடேஷன் தான். நீ களவண்ட சல்லியில் கொஞ்சம் புஸ்தகத்தை நீ கூடே இருக்கி தானே கள்ள சல்லி நிறைய. இதை விட்டு போட்டுட்டு என்ன செய்கிறான் இவர் நேராக போய்ட்டு கவர்னரோட இறங்கி கேமை கேட்காரு. உனக்கு ப்ரோட்டோகால் தெரியாதுன்னு கவர்னருக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். அரசாங்கம் உடனடியாக இந்த மிஸ்பிஹேவியரை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் ஆஃபீஸ் நசீர் அஹமடை சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து இறக்கணும். அவர் மந்திரியாக இருந்துட்டு போட்டும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சீஃப் மினிஸ்டர்ன்ற பொசிஷனுக்கு இப்படி பிஹேவ் பண்ணிடலாம். ஒரு நேவி ஆஃபீஸர் நேவல் ஆஃபீஸருக்கு அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்த ரைட்டும் இல்லை. இன்வைட் பண்ணல, இவ்வளோ தான். பைஃபோஸாக பேர்த்து உடச்சி கொண்டு பேர்த்து யூ டோன்ட் நோ ப்ரோட்டோகால்னு கவர்னருக்கு சொன்னா, கவர்னர் இன்றைக்கு நேற்று இருந்த மனுஷன் இல்லை, அவர் ஒரு செக்ரட்டரியாக இருந்த பிரைம் மினிஸ்டருக்கு செக்ரட்டரியாக இருந்த மனுஷன். இன்றைக்கு கவர்னருக்கு கவர்னராக பிரசிடென்ட் அட்வைசராக இருக்கிற ஒரு ஆள், அவர்கிட்ட பேச யூ டோன்ட் நோ யோ பிளடி ப்ரோட்டோகால்னு சொல்கிறான். இந்த அளவுக்கு கேவலமாக பேத்துட்டு இந்த பலாத் சபா சிஸ்டமே சரிப்போகாது இந்த நாட்டுக்கு. ஏன் தமிழ் மக்களோட பிரச்சனைக்கு தான் பலாத் சபா. இன்றைக்கு அந்த மக்களோட பிரச்சனைக்கே சொல்யூஷன் இல்லாட்டி என்னத்துக்கு ஒரு பலாத் சபா? இட்ஸ் அ ஒயிட் எலிஃபண்ட். அதை டிசால்வ் பண்ணவே வேணும்.